மதுரைன்னு சொல்லும்போதே மீனாட்சி அம்மனுக்கு அப்புறம் நமக்கு பரோட்டா ஞாபகம் வர மாதிரி, உடுப்பின்னு சொல்லும்போதே உடுப்பி கிருஷ்ணன் எவ்வளோ ஃபேமஸோ அதே அளவு அங்கே நீர் தோசைங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. உடுப்பி மங்களூரு இந்த கோஸ்டல் கர்நாடகா ரீஜனில் நீர் தோசையும் சிக்கன் சுக்காவும் ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ புரட்டாசி மாதங்கிறதுனால சிக்கன் சுக்கா செய்யாமல் அதுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டில் டொமேட்டோ கொஜ்ஜும் நீர் தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் லதா பாலகிருஷ்ணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இது முதல் நாளே ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம டிஃபன் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சாலே போதுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் நல்லா நைஸாக அரைச்ச மாவில் 2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து உப்பு போட்டு கலக்கிக்கலாங்க. இந்த மாவு இட்லி தோசை மாவு போல் புளிப்பாகணுங்கிற அவசியம் இல்லைங்க. நாம் அப்போவே அரைச்சி அப்போவே யூஸ் பண்ணிக்கலாங்க. நாம் இப்போ நீர் தோசைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ சைட் டிஷ்ஷான டொமேட்டோ கொஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ நாம் குக்கரில் போட்டு எப்படி இருந்தாலும் விசில் விட போகிறோங்க. அதனால வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் வெங்காயத்தோட பச்சை வாசனை போனாலே போதுங்க. இப்போ இதுக்கு தேவையான புளிப்பு இல்லாத 2 டொமேட்டோவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த டொமேட்டோ குச்சிக்கு கரம் மசாலாவோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ நாம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த டொமேட்டோ குச்சிக்கு தனி மிளகாய் பொடி சேர்க்காம சாம்பார் பொடி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு தேங்காய், 1 பீஸு பட்டை, 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுத ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை இப்போ நாம் டொமேட்டோ கொஜ்ஜில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம குக்கர் மூடியை போட்டு 2 விசில் வெட்டி இறக்கலாங்க. இப்போ குக்கரை சிம்மில் வச்சு நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 கொதி வந்தோடனே நிப்பாட்டிடலாங்க. இந்த டொமேட்டோ கொஜ்ஜு நீர் தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இப்போ டொமேட்டோ கொஜ்ஜு ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் இப்போ நீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான்ஸ்டிக்கு தவாவை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடான உடனே நாம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே போலயே நீர் தோசை மாவும் ஊற்றிக்கலாங்க. தோசை ஊற்றின உடனே ஃப்ளேம் கம்மி பண்ணிடணுங்க, சிம்மில் வச்சிடணுங்க, மறந்துடாதீங்க. இப்போ ஒரு 10 செகண்ட் விட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடலாங்க. இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க. 1 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்துடலாங்க. இப்போ இந்த நீர் தோசை செய்கிறது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு இல்லைங்களா? அதே போல் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் வித்தியாசமான ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.